welcome back to our channel Ldsn encoder. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நீங்க பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு வெதர் ஆப் உருவாக்குறது தான் गाइस. சரி வாங்க வீடியோ. ஹலோ गाइस, இப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்டோட அவுட்புட் வந்து இப்படி தான் நம்மளுக்கு இருக்கும் गाइस. இந்த விண்டோவில் வந்து நீங்கள் எங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்கும். இங்கே நீங்கள் வந்து எந்த ஒரு சிட்டியோட ஸ்பெல்லிங் அதோட நேம் வந்து இங்கே டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அப்போதைய வெதர் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு அங்கே கிடச்சிடும் கைஸ். சரி வாங்க இப்போ நம்ம ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு வந்து கிண்டர் ரெக்வஸ்ட் டைம் இந்த 3 பேக்கேஜ் தேவை. இந்த கிண்டர் வந்து எதுக்குன்னா இப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் மாதிரி தானே உருவாக்க போகிறீங்க. இது வந்து ஒரு விண்டோவாக உங்களுக்கு காமிக்கும் தானே. அந்த விண்டோ வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு அதில் எலமெண்ட்ஸை வந்து அப்ளை பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இங்கே வந்து ரெக்வஸ்ட், அதுக்கப்புறம் டைம். இந்த டைம் வந்து உங்களுக்கு நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த அப்போதைய அந்த அதுக்கு அந்த சிட்டியோட சன்ரைஸ் டைமும் சன்செட் டைமும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த டைம் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். பேக்கேஜ் வந்து அடுத்ததாக இந்த tk.tk, அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வந்து அந்த கேன்வாஸ் அந்த ஒரு வேரியபிள்குள்ளே ஒரு விண்டோவை வந்து உருவாக்கி அதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் அதை வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுறோம். இந்த விண்டோவோட ஜாமெண்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து 600 × 500 இருக்கணும் கைஸ். 600 × 500. இதுக்கு அடுத்ததாக இந்த கேன்வாஸ்க்கான டைட்டில் கொடுத்துடலாம். இதுக்கான டைட்டில் வந்து வெதர் ஆப் கைஸ். அடுத்ததாக எஃப்னு ஒரு வேரியபிள் வந்து நம்ம உருவாக்கி அதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன ஸ்டோர் பண்ணுறோம்னா ஒரு ஃபாண்ட் ஸ்டைல், சைஸ், அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் டைப். இப்போ நம்மளுக்கு வந்து நான் எஃப்பில் வந்து பாப்பின்ஸ் 15 சைஸு போல்டில் இருக்கணும்னு சொல்லிடுறேன் டெக்ஸ்ட்டு. அதே டீயில் பாப்பின்ஸ் ஃபாண்ட் ஸ்டைல், அதுக்கடுத்ததாக இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 35, அதுக்கடுத்து அந்த டெக்ஸ்ட் டைப் வந்து போர்டில் இருக்கணும்னு சொல்லிடுறேன். அடுத்தது எங்கள் டெக்ஸ்ட்ஃபீல்ட்னு ஒரு வேரியபிள் tk.entry, அதாவது அந்த டெக்ஸ்ட்ஃபீல்டு உருவாக்குறதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கேன்வாஸில் இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்டெல்லாம் ஃபாண்ட் வந்து டீயில் இருக்கணும். அதுக்கடுத்து இந்த டெக்ஸ்ட்ஃபீல்டுக்குள்ளே 20 லெட்டர்ஸ் வரைக்கும் இதுக்குள்ளே பேக் பண்ண முடியும் கைஸ். அடுத்ததாக லேபிள் 1 லேபிள் 2ன்னு 2 லேபிள் இப்போ உருவாக்க போகிறோம். இது எதுக்குன்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இது tk.label கேன்வாஸ். இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லேபிளுக்கு வந்து ஃபாண்ட் வந்து டீயில் இருக்கணும். அது இந்த செகண்ட் லேபிளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் வந்து எஃப்பில் இருக்கணும். அதாவது டீனா பாப்பின்ஸ் 35 சைஸ் அண்ட் போல்டு டெக்ஸ்ட்டு. ஏன்னா லேபிள் 2ல் அதே பாப்பின்ஸ் போல்டு டெக்ஸ்ட் தான், ஆனால் சைஸ் மட்டும் வேரி ஆகும். இதில் எஃப்னா அதோட சைஸ் வந்து 15, டீனா அந்த டெக்ஸ்ட் சைஸ் வந்து 35. இதுக்கு அடுத்ததாக கெட் வெதர்னு நம்ம இப்போ வந்து ஒரு வேரியபிளில் இப்போ நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோன்னா இந்த வெதர் ரிப்போர்ட் நம்ம இப்போ வந்து இந்த ஓப்பன் வெதர் இந்த வெப்சைட்லேருந்து இதோட ஏபிஐ வழியாக நம்ம வந்து இதோட டேட்டாலாம் கெட் பண்ண போகிறோம் கைஸ். இந்த டேட்டா கெட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இப்போது நம்மளுக்கு தேவையானது வந்து என்னென்னா இதோட ஏபிஐ கீ. இந்த ஏபிஐ கீ வச்சு தான் நம்மளால் இந்த அந்த ஒரு வெப்சைட்லேருந்து நம்மளால் அதோட அந்த டேட்டா எடுக்க முடியும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டோட லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம காப்பி பண்ணியாச்சு. இருங்க
இது நம்மளுக்கு தேவைப்படுது. சரி, இப்போ நாம் வந்து இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். அது இங்கே இந்த வேரியபிள்குள்ளே நம்ம வந்து இங்கே வந்து இந்த சிட்டின்னு ஒரு வேரியபிள்குள்ளே வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டில் நம்ம கொடுக்குற அந்த டெக்ஸ்ட் வந்து இதை கெட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ண வைக்க போகிறோம். இதுக்கு அடுத்ததாக தான் இந்த ஏபிஐ. இந்த வேரியபிள்குள்ளே நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் கைஸ், அந்த வெப்சைட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து இதுக்கு அந்த சிட்டி ப்ளஸ் சிட்டி, அந்த சிட்டி நேம் வந்து இது அதுக்கப்புறம் வரும். அதுக்கப்புறமா இதோட ஏபிஐ ஐடி பார்த்திங்கன்னா நான் அந்த வெப்சைட் லிங்க்கு இதெல்லாம் கொடுத்துட்டேன். இதுக்கு அடுத்ததாக ப்ளஸ் சிட்டி நேம் அது அங்கே வரணும். நான் இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் சிட்டி ப்ளஸ் ஏ ஆப் ஒன் கைஸ். இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் காப்பி பண்ண அந்த ஏபிஐ கீ அந்த இதை வந்து இங்கே வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம் கைஸ். காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஏபிபிஐடி இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டு அந்த ஏபிஐ கீயை வந்து நம்ம இப்போ வந்து அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போது அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஏபிஐ கீ கிடச்சிச்சு. இது வழியே நம்ம வந்து அந்த வெப்சைட்குள்ளே இருக்கிற டேட்டாவெல்லாம் இந்த நம்மளோட இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னா வித் JSON ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இது வந்து இந்த டேட்டா இன்டர்சேஞ்சுக்காக. இப்போது நம்ம இந்த வெப்சைட்லேருந்து இருக்க போகிற டேட்டாவெல்லாம் இதுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த JSON டேட்டா இந்த வேரியபிள்களில் வந்து இதை வந்து இதுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்றோம். இந்த API request டாட் கெட் ஏபி அந்த ஏபிஐ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட அந்த டேட்டாவெல்லாம் கெட் பண்ண சொல்லிடுறோம். இதுக்கு அடுத்ததான் நம்மளுக்கு வந்து நம்மளை ரிப்போர்ட்டில் கொடுக்க வேண்டியதுலாம் நம்ம இப்போ வந்து இங்கே டைப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டிஷன் கைஸ், அதாவது அந்த வெதர் கண்டிஷன் ரெய்னியா, ஸ்டார்மியா, சன்னியா, டண்டர்ஸ்டோமா, அங்கே டண்டர்ஸ்டோம் கண்டிஷனில் இருக்கா, அதெல்லாம் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியணும். அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த T ஃபாண்ட் அதில் வந்து தெரியணும் கைஸ். அதாவது 35 சைஸில் போல்டாக பாப்பின்ஸ் ஃபாண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து அது தெரியணும். இப்போ நம்ம இந்த கண்டிஷன், அதாவது அந்த வெதர் கண்டிஷன் காட்டின உடனே அது கீழேயே அந்த ஃபாண்ட் எஃப்பில், அதாவது பாப்பின்ஸ் ஃபாண்ட் ஸ்டைலில் 15 ஃபாண்ட் சைஸில் போல்ட் டெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம காமிக்கணும். அது வந்து எங்கேருந்து கலெக்ட் பண்ணணுன்னா நான் சொல்லிடுறேன் கைஸ். அதோட அந்த ஐடி வெதரில் 0ல் மெயின் அங்கே இருக்கும். இந்த கண்டிஷன் கொடுத்துட்டேன். இப்போ இந்த டெம்பரேச்சரும் கொடுத்துட்டேன். மெயினில் டெம்பரேச்சர் அந்த ஐடியில் இருக்கிற டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடணும் சொல்லிடுறேன். அது வந்து -273.15 அந்த ஒரு இதுக்குள்ளே இருக்கணும் இன்டீஜர். அதில் வர அந்த டேட்டா வந்து -273.15 இது பண்ணி அந்த இன்டீஜரை வந்து ஸ்டோர் பண்ணிக்க சொல்லிடுறோம். இதே மாதிரி நம்ம வந்து 3 உருவாக்க போகிறோம் கைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து அப்போது இருக்கிற அந்த டெம்பரேச்சர் கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து மேக்ஸ் டெம்பரேச்சர், அதுக்கடுத்து மினிமம் டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் மினிமம் டெம்பரேச்சர், அதுக்கு மேக்ஸ் டெம்பரேச்சர் கைஸ். சாரி, மினிமம் டெம்பரேச்சர், மேக்ஸ் டெம்பரேச்சர்.
இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். ஏன்னா இந்த ஐடி மட்டும் மாற்றிக்கணும். இங்கே வந்து அங்கே கொடுத்த மாதிரி டெம்ப்னு இருக்கா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா temp_MI அதான் மினிமம். அடுத்ததான் மேக்ஸிமம்க்கு _MAX மேக்ஸ். அடுத்ததான் இங்கே ப்ரெஷர் வந்து நம்ம வந்து அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அதையும் நம்மளுக்கு வந்து இப்போ காமிக்கணும் ரிப்போர்ட்டில். அதனால் ப்ரெஷர் இந்த வேரியபிள்குள்ளே வந்து இந்த ஐடிக்குள்ளே இருக்கிற அந்த டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ண சொல்லிடுறோம். JSON வச்சு அந்த மெத்தட் வச்சு அந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதை வந்து கலெக்ட் பண்ணி இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு அடுத்ததான் ஹியூமிடிட்டி. அங்கே இருக்கிற அந்த ஹியூமிடிட்டி கைஸ், ஹியூமிடிட்டி லெவல் அது எந்த அந்த ஒரு அது இருக்கிற அந்த ஐடி, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கொடுக்க வேண்டியதெல்லாம் சில பேராமீட்டர்ஸ் அதெல்லாம் கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே விண்ட், அதாவது அந்த விண்ட் ஸ்பீட் அது நம்மளுக்கு காமிக்கணும். JSON டேட்டா விண்டை அந்த ஒரு ஐடிக்குள்ளே ஸ்பீடுன்னு அந்த ஒரு ஐடிக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். ஏன்னா அந்த விண்ட் ஸ்பீடு அது மட்டும் இப்போ நம்மளுக்கு வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடணும். இதுக்கு அடுத்ததாக அந்த சிட்டிக்கான சன்ரைஸ் டைமும் அன்றைக்கான சன்செட் டைமும் நம்ம இப்போ வந்து கொடுக்க போகிறோம் கைஸ். இது 2 தான் ஃபைனல். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து அந்த வெப்சைட்லேருந்து எடுக்கிறது இல்லை. இந்த டைம் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நம்மளோட இந்த பைத்தான் இதில் ப்ரோக்ராமில் இருக்கிற அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி time.strf ஃபார்மேட் டைம், அதாவது அந்த டைம் வந்து அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு சொல்லிடலாம். லைக் ஹார், மினிட் அண்ட் செகண்டாக இருக்கணும் ஃபார்மேட். அதுக்கடுத்து அதே டைம் வச்சு க்ரீன் மெரிடியன் டைம் வந்து JSON டேட்டா அதை வந்து அப்படி அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறோம். அதுக்கான அந்த ஐடி அது இருக்குன்னா அந்த ஐடி இது இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துறோம். SYS சிஸ்டம் அந்த ஒரு ஐடிக்குள்ளே சன்ரைஸ் அந்த ஐடிக்குள்ளே இந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கோ. இது வந்து -21600 இது வழியாக நம்ம மைனஸும் பண்ணோம். இது சன்ரைஸ் முடிச்சோடனே அது அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சன்செட்டுக்கும் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே என்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்னா வேரியபிள் இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தா நம்ம அந்த SYSக்கு அடுத்து சன்செட்டுன்னு கொடுக்கணும் கைஸ். அங்கே சன்ரைஸ் இருக்கும், நீங்கள் சன்செட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்ஃபோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். அதை வந்து எப்படி நம்மளுக்கு வந்து அது ஷோ பண்ணோன்னு நம்ம இப்போ கொடுத்துடலாம். அப்படியே அது வந்து அப்படியே 1 by 1 இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபைனல் இன்ஃபோவில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே லேபிள் 1குள்ளே வந்துடணும். அதாவது அது வந்து அந்த லேபிள் 1 இதில் இருக்கணும். அதுக்கடுத்து அந்த செகண்ட் ஃபைனல் இன்ஃபோக்குள்ளே இருக்கிற டேட்டாலாம் அந்த லேபிள் 2ல் இருக்கிற ஃபாண்ட் சைஸ் அதுபடி இருக்கணும். இதுக்கடுத்ததான் டெக்ஸ்ட் ஃபீல்ட் டாட் ஃபோக்கஸ் அதுக்கடுத்து டெக்ஸ்ட் ஃபீல்ட் டாட் மைண்ட் ரிட்டர்னு சில பேராமீட்டர்ஸ் கொடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வேறு எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. சரி, நம்ம இப்போ ரன் பண்ணிடலாம் கைஸ். நம்மளோட ஏதோ இந்த எரர்னால் நம்மளோட இந்த ஏபிஐயில் தான் ஏதோ எரர் போல் இருக்குது கைஸ். இருங்க பார்க்கலாம். இருங்க கைஸ். இப்போ அந்த ப்ராக்கெட்குள்ளே நான் அந்த ஐடி கொடுத்தேன். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ரன் ஆகுது கைஸ். அவ்வளோதுதான் கைஸ். இப்போ நம்மளோட இந்த வெதர் அப்ளிகேஷன் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டுங்க. See you in the next video.